எல்லோருக்கும் வணக்கம். நான் இளங்கோ. அதாவது ஒரு ஒரு நடிகனை ரசிகனாக ஏற்றுக்கொள்கிறதையோ ரசிகனாக இருக்கிற ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிறதையே வந்துட்டு என்ன பொறுத்தவரையில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு படத்துக்கு அந்த படைப்பு அந்த அதில் அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, படம் பிடிச்சிருக்கிறான்றது தான் எங்களுக்கு தேவை. ஆனால் ஒரு நடிகனை வந்துட்டு முதலமைச்சராகி அதை ரசிக்கிற இந்த கூட்டத்தை இருக்குல்ல, இவங்களை வந்து நான் ஒரு துரோகிகளாக பார்க்குறேன். மக்கள் மீதோ நாட்டின் மீதோ அக்கறை இல்லாத துரோகிகளை நான் பார்க்குறேன். இது உங்களுக்கு இந்த 10 நாள்லேயே உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி. எவ்வளவு பொய்கள் சொல்லப்பட்டிருக்குன்றது தெரியும். எல்லாத்தையும் துக்கும் முட்டு கொடுத்து இன்னும் நாங்கள் செய்தது தெரியாதுன்னு சொல்லி இன்றைக்கு அவர் வின் பண்ணது பிறகு அவரை போய் பார்க்குறதும் சரி, அவரை வாழ்த்துறதும் சரி தாங்க முடியலை. அதாவது இப்போ திமுக தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லலை. திமுகவோட ஆட்சியை விட பெட்டர் ஒருத்தர் வந்தால் அவரை ஏற்றுக்கொள்வோம் கண்டிப்பாக, அதுக்கு நானும் தயார். ஆனால் அதுக்காக வந்துட்டு அரசியலில் உண்டு. இப்போ அடுத்து இன்னொன்று என்ன, அரசியல் என்றது வந்து இப்போ இந்தியாவிலெல்லாம் அரசியல்ன்றதை வந்து மக்கள் சேவை என்று சொல்லி ஒரு போலியான இதாக பரப்பிட்டுருக்குறாங்க. அரசியல் மக்கள் சேவையில் அது தொழில், அது அவங்களோட வேலை, அது வேலை. இப்போ வெளிநாட்டிலெல்லாம் அப்படித்தான். இங்கே மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் யார் எடுத்தாலும் அது அவங்களோட வேலை. ஒருத்தர் வந்து பதவியில் தூக்கப்பட்டால் அதே கட்சியிலேருந்து இன்னொருத்தர் வந்து அந்த பதவிக்கு வருவாங்க, அவங்க கிட்ட போவாங்க. இங்கே இதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் நிறைய இடங்கள் நடந்துருக்குது. அது அவங்களோட வேலை. அதை எதுக்கு மக்கள் சேவை செய்யணும்? மக்கள் சேவை செய்கிறதுன்னு சொன்னால் பவருக்கு வராமலே செய்யலாமே. ஒரு மினிஸ்டர் ஆகாமல் சீஃப் மினிஸ்டர் ஆகலாமே, உழவு செய்யலாமே. செய்கிறாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே. அதுக்கும் பொய்க்கு மேலே பொய் சொல்லி, அவதூறுக்கு மேலே அவதூறுக்கு மேலே அவதூறு சொல்லி எங்களுக்கு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பார்ப்போம், காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. உண்மை வெளியிடும் தானே, கத்தரிக்காய் மலிஞ்சால் சந்தைக்கு வரும்.